இதில் எது பெரியது எது சிறியது என்பது பட்டிமன்றம் இல்லை. இந்த நூலில் இருக்கிற சிறப்பு சிவபெருமானே பாடியருளைய முதல் பாடல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. அதனால் முதல் இதில் அருளாளர் புலவர் என்று எடுத்துக்கொண்டால் திரு ஆலவாய் உடையார் பாடிய திருமுக பாசுரம் ஒன்று. இரண்டாவது வருகிறவர் காரைக்கால் அம்மையார். அவங்க 4 நூல் பாடியிருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா தெய்வச்சேக்கிழார் பெரிய புராணத்தில் 66 பாடல்கள் பாடியிருக்கிறார். காரைக்கால் அம்மையார் புராணம். காரைக்கால் புனிதவதியின் பேர். இறைவனையே பார்த்து அப்பா என்று அழைத்த பெருமைக்குரியவர். இறைவனே காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மா என்று அழைத்தார். இவள் நம்மை பேணும் அம்மைகான். என்ன வேண்டும்னு கேட்டார். நம்மளாக இருந்தால் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டாங்க, நீ அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்டாங்க. நான் என்றைக்கும் திருவடி கீழே இருக்கணும், நீ ஆடுகிற ஆட்டத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த பிறவி இல்லை, எந்த பிறவி வந்தாலும் இனி பிறவாமை வேண்டும். வந்தால் இறைவா உன் திருவடி கீழே இருக்க வேண்டும். நீ ஆலங்கானத்தில் ஆடுகிற அந்த ஆட்டத்தை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும். இப்படி ரொம்ப நுட்பமாக இறைவனத்தை கேட்டவர்கள். காரைக்கால் அம்மையார் வரலாற்றை விரிவாக தெய்வச்சேக்கிழார் 66 பாடலில் சொல்லியிருக்கிறார். காரைக்கால் அம்மையார் பாடிய 4 நூல்கள் இந்த திருமுறையில் 11ஆம் பாடல் இடம்பெற்று. முதல்ல திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், 2வது திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 2, 3வது திரு இரட்டை மணிமாலை 20 பாட்டு. அது மூத்த திருப்பதிகள்லாம் 11 பாட்டு 11 பாட்டு. திரு இரட்டை மணிமாலை 20 பாட்டு. அவங்க பாடின அற்புதமான நூல் அற்புத திருவந்தாதி. அந்த அற்புத திருவந்தாதி அருமையான வெண்பா. கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களிலே காலத்தாலே முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அருமையான வெண்பாக்களை பாடிய பெருஞ்சிறப்புக்குரியவர் காரைக்கால் அம்மையார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் அற்புதமான வெண்பாக்கள் நமக்கு கிடைக்கிறது காரைக்கால் அம்மையார். பதிக மரபை முதல்ல தோற்றுவித்தவர் காரைக்கால் அம்மையார். அதுவும் தமிழ்நாட்டில் சைவ மரபில் ஒரு பெண் இவ்வளோ பெரிய சிறப்பை பெற்று எல்லோரும் வணங்கக்கூடிய சிறப்பை பெற்ற பெரும் சிறப்புக்குரியவர் காரைக்கால் அம்மையார். அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் தெய்வச்சேக்கிழார் பெரிய புராணத்தில் 66 பாடலில் சொல்லியிருக்கிறார். சிவபெருமானே பார்த்து வியந்த உருவம். எனவே அந்த சிறப்புக்குரிய காரைக்கால் அம்மையார் 4 நூல் பாடியிருக்கிறாங்க. இப்போ மொத்தம் 5 நூல் ஆச்சு. 3வது அருளாளர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். இவர் ஒரு பல்லவ அரசராக இருந்திருக்க வேண்டும். காஞ்சிபுரத்தில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஐயடிகள் காடவர்கோனையும் தெய்வச்சேக்கிழார் 63 நாயன்மாரில் அவரும் ஒருத்தர். ஐயடிகள் காடவர்கோன் 9 பாட்டில் சேக்கிழார் ஒரு வரலாற்றை சொல்கிறார். இவர் என்ன பாடியிருக்கிறார் என்றால் சேத்திர வெண்பா, அதாவது திருத்தல வெண்பான்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு தலமாக சென்று அந்த தலத்தினுடைய பெருமையெல்லாம் ஐயடிகள் காடவர்கோன் பாடியிருக்கிறார். சிற்றரசராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் பல்லவ நாட்டில் காஞ்சிபுரத்தில் அந்த பகுதியில். அவரை பற்றி தெய்வச்சேக்கிழார் 9 பாடல்களில் பாடியிருக்கிறார். நாயன்மாரில் அவரும் ஒருத்தர். இப்போ காரைக்கால் அம்மையார் நாயன்மாரில் ஒருத்தர். 3வது பார்க்குற ஐயடிகள் காடவர்கோனும் நாயன்மாரில் ஒருத்தர். அடுத்து 4ஆம் வருகிறவர் ரொம்ப முக்கியமான நாயன்மார், சேரமான் பெருமாள் நாயனார். இவரை பற்றி தெய்வச்சேக்கிழார் பெரிய புராணத்தில் 175 பாடலில் பாடியிருக்கிறார். இவருக்கு என்ன பெரிய சிறப்பு, தம்பிரான் தோழராக விளங்கிய சுந்தரருக்கு ரொம்ப தோழமையோடு உடனிருந்தவர். இவருக்கு பெரிய சிறப்பே சேக்கிழார் இவருக்கு கொடுக்குற பேர் களரிற்றறிவார் நாயனார். அதாவது இறைவனே அவர் கொடுத்த சிறப்பு. மனிதர்கள் பேசுவது மட்டுமில்லை, விலங்குகள் பறவைகள் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் பேசுவதையெல்லாம் கேட்கிற ஆற்றல் அவருக்கு கிடைச்சது. அவர் வரலாறு ரொம்ப அருமையான வரலாறு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். சேரநாடு திருவிஞ்சைக்களம் சேரநாட்டு அரசர். சேரநாட்டு அரசர் ஒரு நாள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது தில்லை நடராஜருடைய சிலம்போசை அவர் காதில் கேட்கும். இறைவன் கொடுத்த வரம். எங்கே அவர் இருக்கிறது சேரநாடு, தில்லை சிதம்பரம் தமிழ்நாடு.
அந்த பூஜை முடிந்து அங்கே கேட்குற அந்த இறைவனுடைய சிலம்போசையை கேட்ட பிறகு தான் சாப்பிடுவார். ஒரு நாள் ரொம்ப காலதாமதமாகுது, சிலம்போசை கேட்கல. வருந்தி தன்னை மாய்த்து கொள்ள போகிற பொழுது சிலம்போசை கேட்டு இப்போ இறைவன்கிட்ட கேட்குறாரு, இறைவா இன்றைக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்ணீங்க? சிவருமான் சொன்னார், இல்லைப்பா இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய அன்பிற்குரியவன் என் தோழன் சுந்தரர் வந்திருக்காரு தில்லைக்கு. அவர் பாடுற தமிழை கேட்டு கேட்டு நான் அதில் மயங்கி இருந்துட்டேன். அதனால தான் இப்போ தான் எனக்கு நினைவு வந்தது. ஏன்னா ரொம்ப அருமையான தமிழ் பாடினவர் சுந்தரர். எளிமையின் எல்லையில் போய் அழகான தமிழ் பாடியவர் சுந்தரர். சுந்தரம்னா அழகு. இந்த அவர் பெயருக்கு அழகுக்கு ஏற்ப அவர் தமிழும் அழகு, ரொம்ப அழகு. ரொம்ப எளிமையான பாடலை பாடியவர். அப்புறம் மாதிரிலாம் தோழமை உணர்வு, உரிமை உணர்வு கிடைக்குமா? ஐயப்பாடு தான். அப்படிப்பட்ட சுந்தரருடைய நெருங்கிய தோழராக விளங்கியவர். அவர் 3 நூலை பாடியிருக்கிறார். இங்கே கூட பாடினாங்க ஓதுவாமூர்த்தி பொன்னு வண்ணத்தந்தாதியிலேருந்து ஒரு பாட்டை பாடினாங்க. இவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும். பொன் வண்ணத்தந்தாதி ஒரு நூல் பாடியிருக்கார். திருவாரூர் மும்மணிக்கோவைன்னு ஒரு நூல் பாடியிருக்கார். திருக்கைலாய ஞான உலா. இந்த திருக்கைலாய ஞான உலாவுக்கு இன்னொரு பேர் ஆதி உலா. தமிழ் இலக்கியத்தில் உலா முதல் உலா என்றால் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய ஞான உலா, அதுக்கு ஆதி உலான்னு ஒரு பேர். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் தான் வெண்பாக்களில் முதல்ல முழுமையாக தமிழில் கிடைக்கிறது. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அதனால் தான் அம்மை என்று அழைக்கக்கூடிய சிறப்பு பெற்றவர். இவரை பற்றி விரிவாக சேக்கிழார் 175 பாடலில் பாடியிருக்கிறார். இவர் 4வது அருளாளராக இந்த 11ஆம் திருமுறையில் அவர் பாடிய இந்த 3 நூல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இவர் காலம் சொல்லவே வேண்டாம். சுந்தரருக்கு தோழர் கூடவே இருந்த தமிழ்நாடெல்லாம் சுற்றியவர். ஏன் சுந்தரரை சேரநாட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றவர். 2 முறை சுந்தரர் சேரநாட்டுக்கு போகிறார். 2வது தடவை போகிற பொழுது தான் திருவஞ்சிக்களத்திலிருந்து தானனை முன் படைத்தான் என்று பாடிட்டு அப்படியே இறைவன் சிவபெருமான் அனுப்பிய ஐராவனம் என்கிற அந்த வெள்ளையானை 1000 தந்தங்களை உடையது. அந்த வெள்ளையானை மேலே கைலைக்கு சென்றவர், தேகத்தோடு சென்றவர், உடலோடு சென்றவர் கைலைக்கு. அந்த சிறப்பு பெரும்பாலும் யாருக்கும் கிடைப்பதில்லை. எல்லாரும் ஒன்று இங்கே ஜோதியாக மாறுவாங்க, அப்படியே மறைவாங்க. ஆனால் சுந்தரர் ஒருவருக்குத்தான் அந்த பெரிய சிறப்பு. இறைவனே அங்கிருந்து ஆள் அனுப்பி, ரொம்ப பெரிய சிறப்பு இது. இறைவனே அனுப்பிச்சு, இறைவனே அவரை தன்னுடைய பட்டத்து யானை அனுப்பி, அதாவது யாருமே தன்னுடைய வாகனத்தை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அவருக்கு வேற ஒரு கார் கொடுப்பாங்களே தவிர தான் பயன்படுத்துகிற வண்டியை கொடுக்க மாட்டாங்க. இறைவன் தன்னுடைய வாகனம் ஐராவணத்தை அனுப்பி அங்கிருந்து தேவர்களையும் அனுப்பி வித்து ராயல் இன்விடேஷன் வச்சுக்கலாம். அப்படி அவர் அப்படியே மேலே போகிறார். ஏன் அதை சொல்கிறேன்னா, அவருக்கு தோழராக இருந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் அவருடனே கைலைக்கு சென்றவர். இவர் பட்டத்து குதிரையில் சென்றவர். அவர் வெள்ளை யானை மேலே சென்றார், இவர் வெள்ளை குதிரை மேலே சென்றார். இவையெல்லாம் ஒரு மாதிரி பரிபாஷை. வெண்மை என்பது இனத்துக்குரியது. அதனால தான் திருவெண்காட்டில் இருக்கிற இறைவனுக்கு பேர் ஸ்வேதாரண்யர். ஸ்வேதம் வெண்மை, திருவெண்காட்டு ஈசர். அப்படி தோழருக்கு சுந்தரருக்கு தோழராக இருந்து சுந்தரருடனே கைலைக்கு சென்றவர் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். அவர் பாடிய 3 நூல் இதில் இடம்பெற்றிருக்கு. 5வது அருளாளர் நக்கீர தேவநாயனார் 10 நூல் அவர் பாடியிருக்கிறார். 10 நூலும் இந்த தொகுப்பில் இருக்குது. கைலை பாதி, காலத்தி பாதி, அந்தாதி, திரு ஈங்கோய்மலை 70, திரு வலஞ்சுழி மும்மணி கோவை, திரு எழுக்கூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோபப்பிரசாதம், கார் 8, போற்றி திரு களிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திரு கண்ணப்ப தேவர் திருமரம். ஏன்னா அந்த திருமுறையில் என்ன நூல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அப்புறம் நூலுக்குள்ளே போகலாம். யார் பாடியிருக்கிறாங்க, எத்தனை நூல் இருக்குது? நக்கீரர் 2 பேர் தான் 10 நூல் இருக்குது. இதில் நக்கீர தேவர் பாடினது 10 நூல். கடைசியாக இருக்கிற 12வது அருளாளர் நம்பியாண்டார் நம்பி, அவரும் 10 நூல் பாடியிருக்கார். மொத்தம் 40 நூல். 12 அருளாளர்கள், 1401 பாட்டு. இதில்
பின்னாடி நான் அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இந்த 10 நூலில் திருமுருகாற்றுப்படை வந்து இணைஞ்சிருக்கு. திருமுருகாற்று பாடியவர் யார்? அந்த நக்கீரர் யார்? இந்த நக்கீரர் யார்? அதனால் நான் முன்பே அதுக்கு தான் சொன்னேன், இதை தொகுத்த பெருமக்கள் இந்த நூலை எங்கேயும் விட்டுவிடக்கூடாது, பாதுகாப்பு கருதி எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து இந்த தொகுதியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதை நல்லா மனசில் நினைவு வச்சுக்கணும். இதில் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஒரு எல்லைக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணால் என்ன ஆகும்னா உமி குத்தி கை வலிக்கிற வேலையாகிடும். நெல் குத்தி கை வலிச்சா பரவாயில்ல, ஏன்னா அரிசி கிடைக்கும், பொங்கி சாப்பிட்லாம். உமி குத்தி கை வலிச்சு யாருக்கு என்ன லாபம்? அதனால் ஒரு எல்லைக்கு மேலே இவற்றையெல்லாம் ஆய்வு செய்வதை விடுத்து இவையெல்லாம் பாதுகாப்பு கருதி சைவ நூல்கள் ஒரு இடத்துல முழுமையாக கிடைக்க வேண்டும், இப்படி தொகுத்து வச்சதுனால தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஏன் இவ்வளோ பேசுகிறோம்னா பெரியவங்க நல்ல நோக்கத்தோடு இவற்றையெல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நக்கீர தேவரை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிற பொழுது இந்த திருமுருகாற்றுப்படையை பற்றி அப்போ நான் பேசுகிறேன். அடுத்ததாக இதுக்கு முன்பே ஒரு தொகுப்பு நூல் இருக்குது. இந்த 12 திருமுறையில் தொகுப்பு நூல்கள் 2 தான். நேற்றைய முன்தினம் 9ஆம் திருமுறையை பற்றி பேசியிருப்பார்கள். அதற்கு திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று பெயர். திருமாளிகை தேவர் தொடங்கி புருஷோத்த நம்பி செய்திராயர் விட 9 பேர், 29 பதிகம், 301 பாட்டு தான். அதில் இது 5 மடங்கு பெருசு. 9ஆம் திருமுறையில் மொத்தமே 301 பாட்டு தான். ஆனால் இதில் 1401 பாட்டு, 5 மடங்கு 11ஆம் திருமுறையில் பாடல்கள் மிகுதி. எனவே இப்போ நம்ம 2வது அடுத்த கட்டத்தில் கல்லாட தேவநாயனார், 6வது நாயனார். இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. கல்லாடன்னு 4 பேர் இருக்காங்க. கல்லாடம்னு ஒரு பெரிய நூலே இருக்குது. கல்லாடம் கற்றவனோடு சொல்லாடாதே அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஆனாலும் இங்கே நாம் இந்த தொகுப்பில் அவர் பெயரில் கல்லாட தேவநாயனார் திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் என்ற நூல் இங்கே சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த கல்லாடம் எங்கே இருக்குது? அப்புறம் வரும் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். 7 கபில தேவநாயனார், 7வது அருளாளர். இந்த கபிலரும் சங்க காலத்தில் கபிலர் இருக்கார். அவர் தான் அதிகமான பாட்டு பாடினவர். சங்க இலக்கியத்தில் 235 பாட்டு பாடிய ஒரே புலவர் கபிலர் தான். கிடைக்கிறது நிறைய பேர் பாடியிருப்பாங்க, நம்ம கிடைக்கல. ஏதோ தமிழ் தாத்தா ஊவேசா அவர் செஞ்ச புண்ணியம் தேடி அலைந்து இப்போ நம்ம கிடைக்கிற சங்க இலக்கியத்தை தொகுத்து கொடுத்துருக்கிறார். 100க்கு பேரை மேலே பாடினவங்க 5 புலவர் தான். 5 புலவர்கள் தான் 100 பாட்டுக்கு மேலே கிடைக்குது. அதுவும் அந்த 500 5 திணைக்கு பாடினவங்க தான். அதில் ஒரு புலவர் 103 தான். 105 ஒருத்தர், 112 ஒருத்தர், 235 பாட்டு பாடினவர் கபிலர் தான் கிடைச்சிருக்கிறது. இந்த 5 புலவருமே 100க்கு மேலே பாடினவங்க 500 இருக்கிற 5 திணைக்கு சேர்ந்தவங்க தான். மீதியெல்லாம் ரொம்ப குறைச்சல், ஏன்னா கிடைக்கல. நிறைய பாடியிருக்கிறாங்க. அதனால் அடிக்கடி சொல்கிறது தான், நமக்கு ஏதாவது கொஞ்சம் பொழுது போகணுன்னா மறைந்து போன தமிழ் நூல்கள் ஒரு புத்தகம் இருக்குது. மயிலை சீனி இந்த ஊரை சேர்ந்தவர் மயிலை சீனி வெங்கடசாமி என்கிற அறிஞர் எழுதியது. எவ்வளோ நூல்களை நாம் இழந்து விட்டோம் என்பது அப்போ தான் நமக்கு தெரியும். அந்த இடத்துல கபிலர் என்ற பெயரில் கபில தேவநாயனார் 3 நூல் பாடியிருக்கார். மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை, சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை, சிவபெருமான் திரு அந்தாதி. இது கபில தேவநாயனார் பாடியது 3. 8வது அருளாளர் பரண தேவநாயனார். இதுவும் சிக்கல் தான், ஏன்னா கபிலர் பரணர் சங்ககால புலவர்கள், கபில பரணர்னு பேர். ஆனால் இங்கே அதே பேரில் இங்கே 4-5 பேர் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன் வச்சாங்க, எப்படி வந்தது, உண்மையிலேயே இயற்பெயரா இல்லை தொகுத்தவங்க ஏதாவது பெயர் வச்சாங்களா, இதெல்லாம் இன்னும் ஆய்வுக்குரியது. இனிமேல் ஆய்வு செய்வதனால பலன் இல்லை, என்ன பாட்டில் இருக்குது அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். பரண தேவநாயனார் சிவபெருமான் திருவந்தாதி என்று ஒரு நூல் பாடியிருக்கார். அடுத்ததாக 9வது அருளாளர் இளம்பெருமாள் அடிகள். அவர் சிவபெருமான் திருமும்மணி கோவைன்னு பாடியிருக்கார். 10வது அருளாளர் அதிரா அடிகள். இவர் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. பிள்ளையாரை பற்றி முதல்ல கிடைக்கிற முழு நூல் நமக்கு. விநாயகராகவெல்லாம் ரொம்ப காலத்தால் பிற்பாடு. ஔவையார்லாம் தனிப்பாடல் ஔவையார் வேறு. மொத்தம் 7 ஔவையார் கிடைக்கிறாங்க. அதை பற்றி பெரிய புத்தகம்லாம் வந்துருச்சு, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டாங்க, அரசாங்கமே அதுக்கெல்லாம் விருது கொடுத்துட்டாங்க. ஔவையார் 7 ஔவையார். அதில் தனிப்பாடல் ஔவையார் வேறு, விநாயகராகவல் ஔவை குரல் பாடிய ஔவையார் வேறு.
அதனால் 7 ஔவையாரில் முதல்ல நமக்கு கிடைக்கிறது அநேகமாக இவர் காலத்தால் முற்பட்டவராக இருப்பார். அதிரா அடிகள். இவர் பாடினது மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை. அதுக்கப்புறம் 11வது அருளாளர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் பட்டினத்து பிள்ளையார். பட்டினத்து அடிகள், பட்டினத்து பிள்ளையார். நல்லா நினைவு வச்சுக்கணும். 2 பட்டினத்தார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் நிறைய முடிச்சுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாம் எந்த வகையிலும் ஒரு சார்பு இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் சில உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில் இருக்கிற பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நிலையாமையை அதிகமாக வலியுறுத்திய சித்தர் பட்டினத்தார் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதெல்லாம் மூவா அவர்களே, டாக்டர் மூவா தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி போட்ட நூலிலே தெளிவாக எழுதியிருக்கார். 2 பட்டினத்தார். 11ஆம் திருமுறையில் இருக்கிற பட்டினத்தார் காலத்தாலே முற்பட்டவர், 10ஆம் நூற்றாண்டு. அவர் 5 நூல் பாடியிருக்கார். கோயில் நான்மணிமாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை, திருவேகம்பமுடையார் திரு அந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒரு வகுது. பட்டினத்தார் முதல் பட்டினத்தார் காலத்தாலே முற்பட்டவர், 10ஆம் நூற்றாண்டு. அவர் பாடிய 5 நூல்கள் இடம்பெற்று. இப்போ நம்ம நிறைவாக 12வது அருளாளருக்கு வரோம். அவர் தான் நம்பியாண்டார் நம்பி. இந்த பெயர்லேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நம்பியாண்டார் நம்பினா டக்குன்னு நம்பாண்டார் நம்பிக்கு போயிடுவாங்க. நம்பாண்டார் நம்பி வேறு. அவர் திருஞான சம்பந்தருக்கு பெண் கொடுத்தவர். அவர் நம்பாண்டார் நம்பி. இவர் நம்பியாண்டார் நம்பி. இவர் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் அருள் பெற்றவர். மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தவர். இவர் பாடியதாக 10 நூல் நமக்கு கிடைச்சிருக்கு 11ஆம் திருமுறையில். திருநாரையூர் விநாயகர் திருவிருட்டை மணிமாலை விநாயகர், கோயில் திருப்பன்னியர் விருத்தம், திருத்தொண்டர் திரு அந்த இது ரொம்ப முக்கியமான நூல். ஆளுடை பிள்ளையார் திரு அந்தாதி, ஆளுடை பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம், ஆளுடை பிள்ளையார் திரு மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் திரு உலாமாலை, ஆளுடை பிள்ளையார் திரு கலம்பகம், ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை, திருநாவுக்கரசர் ஏகதச மாலை. அப்போது 12 அருளாளர்கள், 40 நூல் பார்த்தோம், 1401 பாட்டு பார்த்தோம்.